வணக்கம் வாசகர்களே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரக்கியே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 1. மேற்கு தொடர்ச்சி மலைகளினால் முப்பக்கமும் சூழப்பட்டு கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் ரம்யமான இயற்கை காட்சிகளும், கண்களுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல் என்ற வயக்காடுகளும், சுவாசிக்கும் இடமெல்லாம் மண்வாசமும், மேனியை தழுவி செல்லும் இதமான குளிர்காற்றும் என உள்ளம் மற்றும் உடல் இரண்டிற்கும் பார்த்ததும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக அமைந்த காட்சிகளை ரயிலில் அமர்ந்தபடி விழிகள் அகல பார்த்திருந்தவனின் செவ்விதழ்கள் தானாகவே அமேசிங் என்று மெய்மறந்து உச்சரித்தன. நிமிட நேர பயணத்திற்கு பிறகு ரயில் செங்கோட்டை என்று பெயர் பலகை தாங்கிய ரயில் நிலையத்தில் இருக்க, இன்னுமே அவ்வூர் அழகில் மயங்கிய மயக்கத்தினூடே காலடி எடுத்து வைத்தான் அவன். கடந்து செல்லும் மனிதர்கள் யாவரின் கவனமும் ஓரிரு நொடிகள் அவனிடத்தில் தேங்கியபடியே இருக்க, இதெல்லாம் கடந்த ஒரு வாரத்தில் அவனுக்கு பழக்கப்பட்டதுதான் என்றதால் அதனை பெரிதாக சட்டை செய்யாமல் தனது உடைமைகளை அடங்கிய மேற்கத்திய பெட்டியான டிராலியை தள்ளியபடி ரயில் நிலையத்தின் நுழைவு வாயிலில் வந்து நின்றவன் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். ஊரின் எல்லையில் அமைந்திருந்த ராக்காயி தேநீர் கடை அவனின் கண்ணில் பட அங்கேயே ஆட்டோவிலிருந்து இறங்கிக் கொண்டான். கடையை நோக்கி வந்தவன் தனக்கு ஒரு தேநீரை சொல்லும் பொருட்டு வாயை திறக்க, அதற்குள் எம்மா தேனு, தமிழ கூப்பிடு என்று பெரியவர் ஒருவர் சிலரோடு சேர்ந்து கூட்டமாக வந்து அங்கு தேநீர் ஆற்றிக் கொண்டிருந்த பெண்ணான தேன்மொழியிடம் கூற, அதில் மிரண்டவள் தமிழக்கா என்று அழைத்தால் பதறியபடி. வந்த அந்த புதியவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கப் போகிறது என்று தோன்ற ஓரமாக அமர்ந்து வேடிக்கை பார்க்கலானான். அந்நேரம் கடையில் இருந்த வானொலியில் அடுத்ததாக ஒலிக்க போற பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து சில்லாஞ்சிருக்கியே எனும் பாடல் என்றபடி அந்த பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. இதோ வரண்டி என்றபடி உள்ளே இருந்து குரல் மட்டும் கொடுத்தவள் பாவாடை தாவணி சகிதம் கைகளில் வடைமாவு பிசைந்திருந்த தடத்தோடு அவள் வெளியே வரவும், சொல்லாமையே மனச புழிஞ்சு புட்டியே, உள்ளார ஓடி வந்து ஓரஞ்சு புட்டியே, கண்ணால கண்ணால மோதி என் முன்னால போற, பந்தாவா என்ன நீ பந்தாட வார, ஏன் உசரெடுத்து இப்போ தர சேதி சொல்லேண்டி, சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே எனும் வரிகள் ஒலிக்க, ஏனோ அவளுக்கான வரிகளாகவே அமைந்தது. அதனை அந்த ஆடவன் உணர்ந்தானோ என்னவோ, அது அவனுக்குதான் வெளிச்சம். ஆனால் வந்தவளை மெய்மறந்து பார்த்திருந்தான். வெளியே ஊர் பெரியவர்களில் சிலர் நிற்பதை கண்டவளுக்கு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று புரிய, கடைக்கு வெளியே இருந்த தண்ணீர் தொட்டியில் கையை கழுவியவள் தன் முந்தானையில் துடைத்தபடி சாவகாசமாக வந்து நின்றாள் அவர்கள் முன். சொல்லுங்க பெரியவரே என்றிட, இந்தா பாரு தமிழ, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்க, நம்ம பழக்க வழக்கம் எல்லாம் உனக்கு தெரியும் தானே? இப்படி அந்த புள்ளைய வேலைக்கு வச்சிருக்கிறது உனக்கு நல்லா இருக்கா என்று கேட்க, தேன்மொழிக்கு கண்கள் குளமாகியது. அங்கு தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த தன் 7 மாத குழந்தையை தூக்கி கொண்டு கண்களை துடைத்தபடி விசும்பலோடு உள்ளே சென்று விட்டாள். அதனை கண்டவள், ஏட்டி தேனு, எங்க ஓடுறவ? முதல்ல எதிர்த்து நின்னு பேச கத்துக்கோ என்று கூறியவளின் பேச்சு காற்றோடு கலந்திருந்தது. அந்த ஆத்திரத்தில், எனக்கு நல்லா இருக்கே, அதனாலதான் அவளை வேலைக்கே வச்சேன் என்று கண்களில் நிமிர்வோடும் ஒருவித கேலியோடும் கூற, அதில் அந்த பெரியவரின் முகம் கன்றியது. இந்த எகத்தாளமா பேசுறதெல்லாம் வெளியே வச்சுக்க, ஒழுங்கா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன பதில் வேணும் உங்க எல்லாருக்கும் என்று சத்தமாக கேட்க, மற்றொருவரோ, எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் ஊர் எல்லையை தாண்டிதான் போறோம். கல்யாண காட்சின்னு வச்சா கூட உன் கடையில வந்து டீ குடிச்சிட்டு தானே போறோம். அப்படி இருக்க இப்படி அமங்கலிய வேலைக்கு வச்சு அவன் முகத்துல முழிச்சிட்டு எப்படி மத்த காரியத்தை செய்யறது? இது உன் வியாபாரத்தையும் தானே பாதிக்குது என்று நாசுக்காக பேசுகிறேன் பேர்வழி என்று அவளின் நாடி நரம்பை புடைக்க வைத்திருந்தார். உங்க பொஞ்சாதி செத்து 2 வருஷம் ஆகுதே, நீங்க ஊருக்குள்ள தெரியாமதான் இருக்கீங்களா
இல்ல கல்யாண காட்சிக்கெல்லாம் போகாம தான் இருக்கீங்களா என்று ஒரே போடாக போட்டு விளாச அதில் கூட்டத்தில் சலசலப்பு. விதண்டாவாதமா பேசிட்டு திரியிற புள்ள நீ என்று மற்றொருவர் கூற, அவ சரியாதான் பேசிட்டு இருக்கா, விதண்டாவாதமா பேசுறது நீங்க தான் என்றபடி அங்கு வந்து சேர்ந்தான் நேத்ரன், அவளின் ஆருயிர் தோழன். தம்பி, நாங்க அவகிட்டதான் பேசிட்டு இருக்கோம், நீங்க இதுல தலையிடாதீங்க. கேட்க ஆள் இல்லங்கிற தைரியத்துல தானே அவளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும், நான் இருக்கேன் அவளுக்கு என்றிட வந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு, பேசி பிரயோஜனம் இல்ல, இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதோ என்று கூறியபடி சலசலத்த கூட்டம் கலைந்திருந்தது. என்ன இவனுங்க, நிஜமாவே நமக்கு பயந்துதான் போயிட்டானுங்களா? பரவாயில்லையே, இந்த ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு பவர் இருக்கும் போலயே, நமக்குதான் புரியலையோ என்று நினைத்தவன் தன்னை பெரிய வீரனாக நினைத்தபடி மீசையை முறுக்கிவிட கெக்க பக்கவென சத்தம் கேட்டது. இதென்ன நான்சிங்கா ஒரு சத்தம் என்று நினைத்தபடி தன் பக்கவாட்டில் திரும்ப தமிழ்தான் சிரித்துக் கொண்டிருந்தாள். ஹே மென்டல், எதுக்கிட்டு இப்படி சிரிக்கிற நீயே என்று புருவம் சுருக்கி நேத்ரன் கேட்க, டேய் நேத்து, உன்னையெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு எதிர்த்து பேசாம போறாங்களே, அத நினைச்சு சிரிச்சண்டே என்றவள் மீண்டும் சிரிக்க, பார்த்ததன ஐயாவோட பவர என்றவன் காலரை தூக்கிவிட, ஆமா ஆமா, ஐயாவோட பவர் தான், ஆனா இதெல்லாம் ருத்ரமூர்த்தி ஐயாவோட பவரு என்றிட, சரி நீ மூடு, என் தாத்தாவோட பவர்ல எனக்கும் பங்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் என்றவன் மீண்டும் வீரன் போன்று நிற்க, அவன் நின்ற கோலத்தில் மீண்டும் சிரிப்புதான் வந்தது அவளுக்கு. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்றவன் பாவமாக முழிக்க, இருந்துட்டு போ, உன் உயிர் நண்பன் நேத்து சொல்றேன், சிரிக்காதட்டி என்றிட மேலும் மேலும் சிரித்தவள், நேத்து சொல்றியா, நாளைக்கு வேணா வந்து சொல்லுடே என்றவள் அவள் அவனை அழைக்கும் பிரத்யேக அழைப்பை கிண்டல் செய்ய, ஏட்டி கோட்டிக்காரி, அது நீ வச்ச பேருதான் என்றவன் உதட்டை சுளித்தான். சிரித்தபடி எதர்ச்சியாக திரும்பியவளின் கண்ணில் அப்பொழுதுதான் பட்டான் அந்த புதியவன். தமிழைதான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏலே, யார் இது, ஊருக்கும் ஆளுக்கும் சம்மந்தம் இல்லாம என்றபடி அவள் நேத்ரனின் காதை கடித்தாள். அவனோ, தெரியலையேட்டி, ஊர் சுத்தி பார்க்க வந்த வெளிநாட்டுக்காரரா இருப்பாரோ, இருக்குமோ, இரு நான் போய் விசாரிக்கிறேன் என்று 2 அடி முன்னே எடுத்து வைத்தவன், இங்கிலீஷ் தெரியணுமே பக்கி அதுக்கு என்று அவள் கூறவும் எடுத்து வைத்த அடிகளை பின்னே வைத்து, ஆமாந்தான், அப்ப நீ போய் பேசு, நான் உனக்கு துணைக்கு வந்து நிக்கிறேன் என்க, நீ எனக்கு அதுவும் துணைக்கு என்று நிறுத்தி நிறுத்தி அவள் கேட்க, அவனோ அவள் கேட்க கேட்க ஆம் என்பது போல கண்களை மூடி தலையசைத்துக் கொண்டே இருக்க, தூ மூடிட்டு வா என்றவள் அந்த புதியவனை நோக்கி நடந்தாள். செல்லும் வழியிலேயே அவனை கண்களால் அளவெடுத்தாள். வாட்ட சாட்டமான தேகம், இளஞ்சிவப்பு நிறம், பிரவுன் நிற கேசம், விரிந்த நெற்றி, கவர்ந்திழுக்கும் பழுப்பு நிற கண்கள், கூர் நாசி, ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, சிவந்த உதடுகள் என அவனது அடையாளங்கள் அனைத்தும் அவன் வெளிநாட்டை சேர்ந்தவன் என்று கூறாமல் கூறியது. ஹலோ பாஸ், ஹூ ஆர் யூ என்றவள் அவன் முன் வந்து நிற்க, அவள் வந்ததும் அதுவரை அமர்ந்திருந்தவன் எழுந்து நிற்க, அவளோ அவனை அன்னார்ந்து பார்க்க வேண்டிய நிலைதான். அவனின் நெஞ்சு வரைதான் இருந்தாள் அவள். 2 அடி பின்னே வந்த பின்புதான் அவன் முகத்தை காண முடிந்தது அவளுக்கு. அவளின் செயலை கண்ட நேத்ரன் வாயை பொத்திக் கொண்டு சிரிக்கலானான். சிரித்தவனின் காலில் ஒரு மிதி மிதித்தவள் மீண்டும் அந்த புதியவனை பதில் வேண்டி நோக்க, அவனோ யாஷ் என்றான் தன் வசீகர குரலில். பெயரை கேட்டு புருவத்தை உயர்த்தியவள், ஓ, ஃபார் வாட் பர்பஸ் ஆர் யூ ஹியர் என்று கேட்டவளை புருவம் விரித்து அவன் பார்க்க, அதனை புரிந்து கொண்டவள், யூ டோன்ட் நோ தமிழ் ரைட் என்று அவள் கேட்க, அவனோ அவளையே சுவாரஸ்யமாய் பார்த்தவன் அவள் கேட்டதற்கு ஆம் என்றான். டோன்ட் வரி, யூ நோ ஒன் திங், ஐ எம் எ BA டிகிரி ஹோல்டர் இன் இங்கிலீஷ், யூ கேன் ஆஸ்க் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ என்றிட அதில் சிரித்தவன் சரி என்பது போல கண்களை மூடி திறந்தான். அவளோ நேத்ரனிடம், என்னடா இவரு எதை கேட்டாலும் வாயை திறக்காம பதில் சொல்றாரு, ஒருவேளை ஏன் அளவுக்கு அவருக்கு இங்கிலீஷ் அறிவு இல்லையோ என்று கேட்க, அதனை கேட்ட நேத்ரன், ஏட்டி இது உனக்கே ஓவரா தெரியலையா என்றிட, அவளோ அவனிடமே அதனை கேட்டுவிட்டாள். Why are you not opening your mouth? Are you sure that you know English என்று கேட்க, அதில் அவளை ஏற இறங்க பார்த்தவன், ஆக்சுவலி என்று ஆரம்பித்து அதன் பிறகு ஆங்கில புலமையில் ராக்கெட் வேகத்தில் பேச, அந்த ஆக்சுவலியை தவிர்த்து அவளுக்கு எதுவுமே புரியவில்லை.
அவள் முழிக்க, நேத்ரன் சிரிக்க, யாஷோ உதடு மடித்து அளவாய் சிரித்தபடி அவளை பார்த்தான். சிரித்ததோடு நில்லாமல், BA டிகிரி ஹோல்டர் இன் இங்கிலீஷ் என்று சந்தேகமாய் கேட்டு வேறு அவளை அசிங்கப்படுத்த, அதில் அசடு வழிய பார்த்தவள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இஃப் யூ ஸ்பீக் ஸ்லோலி என்றிட, அவனோ இன்ட்ரெஸ்டிங் கேர்ள் என்று முணுமுணுத்தவன், பை த வே வாட்ஸ் யுவர் ஸ்வீட் நேம் என்று கேட்க, நேத்ரனோ தமிழ் ஜோதி என்று இழுத்தபடி கூற, அவனை கை முஷ்டியால் குத்தியவள், ஐ எம் தமிழ் என்றிட, நேத்ரனோ ஹாய் ப்ரோ, ஐ எம் நேத்ரன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஓ நைஸ் டு மீட் யூ என்றவன் நேத்ரனை அணைத்து விடுவித்தவன் அடுத்து தமிழையும் அணைத்து விட்டான். அதற்குள் உள்ளே குழந்தை அழும் குரல் கேட்டு வேகமாக நேத்ரன் கடையினுள் சென்றுவிட, நேத்ரன் அதனை கவனிக்கவில்லை. இதனை எதிர்பார்க்காதவள் ஒரு கணம் ஸ்தம்பித்து நிற்க, நொடியில் தன்னை மீட்டவள் சுற்றி யாரேனும் கவனிக்கிறார்களா என்று நோட்டம் விட, நல்லவேளை யாரும் இல்லை. அவள் செயலில் புரியாமல் முழித்தவன் வாட் என்றிட, அவளோ திஸ் இஸ் நாட் அவர் கல்ச்சர் என்று முறைத்தபடி கூற, அவனோ ஓ ஓகே ஓகே என்றான். பொய்யால ஒரு சாரி கேட்டா குறைஞ்சு போயிடுவியா என்று அவனுக்கு தமிழ் தெரியாது என்ற தைரியத்தில் சத்தமாகவே திட்ட, அவன் மீண்டும் வாட் என்று கேட்க, அவளோ நத்திங் நத்திங் என்று வராத சிரிப்பை வரவழைத்து கூறினாள். அப்பொழுது அங்கு வந்து நின்றார் நேத்ரனின் தந்தையும் ஊரில் பெரிய தலை கட்டுமான மந்திரமூர்த்தி. வாங்க வாங்க, வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க என்றவர் நலம் விசாரிக்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று யாஷ் சரளமாக தமிழில் கேட்க, அதனை கேட்ட தமிழின் வாய் தானாக பிளந்தது. அவளின் பாவனையை அவனும் கண்டு கொண்டான்தான். ஏன் இங்க நிக்கிறீங்க, நம்ம வீடு அங்க இருக்கு என்றவர் அவனுக்கு முன் செல்ல, வாய் பிளந்து நின்றிருந்தவளின் வாயை தன் ஆள்காட்டி விரல் கொண்டு அவளின் நாடியை தொட்டபடி மூடியவன், யாஷ் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் என்றவன் கண்ணடித்து சிரித்தபடி அவளை கடந்து சென்றான். செல்லும் அவனையே விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தவளை நேத்ரனின் குரல்தான் நிகழ்வுக்கு அழைத்து வந்தது. அத்தியாயம் 2. குழந்தையின் அழுகுரல் கேட்டு உள்ளே ஓடியவனின் கண்ணில் பட்டது என்னவோ, அழும் குழந்தையை கவனிக்காமல் ஏதோ ஒரு சிந்தனையில் சோகமாக அமர்ந்திருந்த தேன்மொழிதான். குழந்தையோ அழுது கொண்டே தவழ்ந்தபடி சூடாக இருக்கும் எண்ணெய் சட்டியின் அருகே சென்று கொண்டிருக்க, வேகமாக சென்று குழந்தையை தூக்கி கொண்டவன், ஹே தேனு, அறிவிற்காட்டி உனக்கு, குழந்தைய கவனிக்காம அப்படி என்ன யோசனை உனக்கு என்று கோபமாக கத்தினான். அவன் சத்தத்தில் தன் நிலைக்கு வந்தவள், என்ன ஆச்சு என்றிட, கொஞ்சம் விட்டிருந்தா இவன் அந்த எண்ணெய் சட்டியில கைய வச்சிருப்பான் எனவும் அதனை நினைத்தவளுக்கு மேனி நடுங்கியது. தனது முட்டாள்தனத்தை எண்ணி கண்ணீர் வடித்தவள் அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி அழுதபடி குழந்தையின் முகம் முழுதும் முத்தமிட்டாள். ஐயோ, கொஞ்ச நேரத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்க கூட முடியல என்று புலம்பியவள் குழந்தையை தன்னோடு இறுக அணைத்து கொண்டாள். கோபத்தில் இருந்தவனுக்கு இப்பொழுது அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஏன் தேனு இப்படி இருக்க நீ என்று தனிந்த குரலில் அவன் கேட்க, அவளோ சரியான நேரத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க, என் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் இதுக்கு என்றவள் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியேறிவிட்டாள். செல்லும் அவளை பெருமூச்சு விட்டபடி பார்த்தவன் பிறகு வெளியே வர, அங்கு தன் தந்தையோடு சென்று கொண்டிருந்த யாஷை தன் கழுத்தில் இருந்த வெள்ளி சங்கிலியில் கோர்த்திருந்த ஜோ என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்ட டாலரை திருகியபடி வெறித்து கொண்டிருந்த தமிழ்தான் தெரிந்தாள். பலத்த சிந்தனையில் இருந்தால் அவள் செய்யும் செயல் இது. என்னாச்சு இவளுக்கு, இப்படி என்னத்தை யோசிக்கிறா என்று நினைத்தபடி அவளிடம் வந்தவன், என்னடி ஆளு நல்லா இருக்கான்னு சைட் அடிக்கிறியா? ஆமா, யார் அவரு? எங்க அப்பா கிட்ட சிரிச்சு பேசிட்டு போறாரு. மழைக்கு கூட எங்க அப்பா பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினது இல்லையே, அவருக்கு என்ன புரியுதுன்னு பேசிட்டு போறாரு என்க, அவளோ எருமை, உங்க வீட்டுக்கு தான் போறாங்க 2 பேரும். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு இவ்ளோ நேரம் நம்ம கிட்ட தமிழ் தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு. எம்ஏ தமிழ் வேற, ஆளு பாக்கதான் டெக்சாஸ்ல பிறந்த மாதிரி இருக்காரு. வாய திறந்தா தென்காசி தமிழ விளையாடும் போல. என்னட்டி சொல்ற நீ? அப்படியா? அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட அப்படி பேசினாரு? என்னவா இருக்கும் என்றவன் தலையை சொரிந்தபடி கேட்க, அவளோ என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், ஆளு ரொம்ப குசும்பு பிடிச்சவரா இருப்பாரு போல என்று கூற, ஏன் அப்படி என்ன செஞ்சாரு? உன்னை கட்டி பிடிச்சிட்டு என்னையும் கட்டி பிடிச்சிட்டாரு, போகும்போது கண்ணடிச்சிட்டு வேற போனாப்ல என்றவள் புருவம் இடுக்கி முறைத்தபடி கூறினாள். அடி பாவி, இரு நான் போய் என்னன்னு கேக்குறேன். விடுமாக்கா,
அவங்க நாட்டு கல்ச்சர் படி இதெல்லாம் பெரிய விஷயமா தோணிருக்காது. அடுத்த வாட்டி சீண்டுனா பாத்துக்கலாம். இதுக்குதான் சொல்றேன், என் அண்ணன் ருத்ரன் இருந்திருக்கலாம்னு. இப்படியெல்லாம் நடக்க விட்டிருப்பாரா? அவர் உன்னை கட்டியிருப்பாரு. நீயும் எனக்கு மதினி ஆயிருப்ப என்று அவன் கேட்க, அவனை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ச்சி பார்வை பார்த்தவள், யாருட நீ? இல்லாத ஆளை இமேஜின் பண்ணி அவரோட எனக்கு கற்பனையில கல்யாணமே செஞ்சு வச்சிருவ போலயே என்று நொந்தாள் தமிழ். ஆம், இது நேத்ரனின் ஆசை. அண்ணன் என்றால் நேத்ரனுக்கு கொள்ளை பிரியம். அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தால் தமிழை அவனுக்கே கட்டி வைக்க ஆசை என்று அடிக்கடி கூறுவான். இல்லாத ஓர் ஆளுக்கு அவனே ருத்ரன் என்று தன் தாத்தாவின் பெயரை வைத்திருந்தான். அவ்வப்போது ருத்ரன் பற்றி பேசி அவளை கலாய்ப்பதும் அவனது வாடிக்கை. ஆமாட்டி, நினைச்சு பாரேன், செமையா இருந்திருக்கும். இருந்த ஒரு பெரியப்பாவும் கல்யாணம் ஆகாமலே அல்பாயுசுல போயிட்டாரு. எங்க அப்பாக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் அவருக்காச்சும் பையன் இருந்திருக்கும். அவனுக்கு உன்னை கட்டி வச்சிருப்பேன். என்ன ஒண்ணு, உன்னை மதினின்னு மரியாதை கொடுத்து கூப்பிட வேண்டிய நிலைமை மட்டும்தான் கொடுமையா இருந்திருக்கும் என்று அவன் பாட்டிற்கு கற்பனை குதிரையை தட்டிவிட அது தறிக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. இல்லாத உன் அண்ணன் புராணத்தை நிறுத்துறியாடே? ஆமா, உன் பெரியப்பாக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாக்கு ஆயிடுச்சா என்ன? ஆமாட்டி, எங்க அப்பாக்கு ரொம்ப நாளா எங்க அம்மா மேல லவ்ஸு. சொல்லாம கொல்லாம 23 வயசுலயே கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு. 1 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். அப்பேற்பட்டவருக்கு பிறந்துட்டு இப்படி இவ்ளோ வயசு வர சிங்கிளா இருக்கியே, வெக்கமா இல்ல? இல்லையே என்றவன் தோளை குலுக்க, தூ, சரி அத விடு. இப்ப நீ என்ன பண்றனா? யார் அவரு? எதுக்கு இங்க வந்திருக்காரு? உன் அப்பா எப்படி பழக்கம்? இதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுடே என்க. என்ன திடீர்னு அவரை பத்தி இம்புட்டு ஆர்வம் என்று சந்தேகமாக கேட்க, வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம கிட்டே வாலாட்டிட்டு போறாரு, தெரிஞ்சுக்க வேணாமா என்றிட நேத்ரனோ ஆமா ஆமா என்றான். அப்பொழுதுதான் தேன்மொழியின் நினைவு தமிழுக்கு வர, ஆமா, இந்த புள்ள தேனி எங்கடே போனா? அவ கிளம்பிட்டா. ஏன் எனவும் நேத்ரன் உள்ளே நடந்ததை கூற, ஐயோ முருகா, நீ மட்டும் போகலனா இந்நேரம் குழந்தைக்கு என்றவளுக்கு சொல்ல கூட முடியவில்லை. பாவம் தமிழ் அவ. ஏன் தான் ஆண்டவன் அந்த புள்ளைக்கு மட்டும் இவ்ளோ சோதனைய கொடுக்கறானோ என்று புலம்பியவன், சரி நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் என்றபடி செல்ல, நேத்ரனின் நேத்திரங்கள் தேன்மொழி மீதான அவனது அன்பினை கவலையின் சாயலில் வெளிப்படுத்தி செல்ல, தோழி அவளுக்கும் அவனை நினைத்து கவலையாக இருந்தது. நேத்ரனின் தந்தை மந்திரமூர்த்தியை தெரியாத நபர் என்று செங்கோட்டையில் ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். வீடு நிலமென விற்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வருபவர். மந்திரமூர்த்தியின் தந்தை ருத்ரமூர்த்தி மிகவும் நல்ல மனிதர். ஊருக்குள் அவருக்கென்று தனி மரியாதை உண்டு. ஊருக்காக பல நல்லதும் செய்திருக்கிறார். நிறைய சொத்துக்களும் அவர் பேரில் இருந்தது. அவரின் மகன் என்பதினால் அதே மரியாதை மந்திரமூர்த்திக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு 2 மகன்கள், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மந்திரமூர்த்தி. இளம் வயதிலேயே காதல் வயப்பட்ட மந்திரமூர்த்தி தன் சகோதரனின் திருமணத்திற்கு முன்பே மஞ்சுளாவை திருமணம் செய்துவிட்டு வந்து நின்றார். அவர்களின் காதலின் பலனாக ஒரே வருடத்தில், அதாவது மந்திரமூர்த்தியின் 23வது வயதிலேயே நேத்ரன் பிறந்திருந்தான். வேலை காரணமாக பிறந்த ஊர் வர முடியாத கிருஷ்ணமூர்த்தியோ நேத்ரனின் 2ஆம் வயதில்தான் அவனை காண வந்திருந்தார். வந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கி தனது 30ஆம் அகவையிலேயே அவர் இறந்துவிட, அந்த கவலையில் ருத்ரமூர்த்தியும் சில நாட்களில் இறந்து விட்டார். ருத்ரமூர்த்தியின் பரம்பரையில் வம்சாவளி சொத்துக்கள் அனைத்தும் அடுத்தடுத்த தலைமுறையின் மூத்த பேரனுக்குதான் சேரும் என்ற பழக்கம் காலம் தொட்டிருக்க, அனைத்துக்கும் நேத்ரன்தான் ஒரே வாரிசாகி போனான். தமிழும் நேத்ரனும் சிறுவயது முதலே நண்பர்கள். தமிழுக்கு பெற்றவர்கள் சிறு வயதிலேயே இறந்துவிட, தன் அம்மாவின் அம்மாவான ராக்காயிதான் தேநீர் கடை ஒன்றை நடத்தி அதன் மூலம் வரும் பணத்தில் தமிழை படிக்க வைத்து வளர்த்து வந்தார். தமிழோ படிப்பில் கெட்டிக்காரி. நேத்ரனுக்கு படிப்பு சரியாக வராத காரணத்தால் நேத்ரனின் தாய் மஞ்சுளாவோ அவனை தமிழிடம் கேட்டு படிக்குமாறு வந்து அவள் வீட்டில் விட்டுவிட்டு போக, அவளும் அவனுக்கு தான் படிக்கும்போது கற்றுக் கொடுப்பாள் அனைத்தையும். நேத்ரன் சிறுவயதில் அவனுடைய பெரிய பங்களா வீட்டில் இருந்ததை விட ராக்காயி பாட்டியின் தேநீர் கடையிலும் தமிழுடன் அவள் வீட்டிலும் இருந்ததுதான் அதிகம். தமிழ் வயதுக்கு வந்த பின் அவள் வீட்டிற்கு செல்வதை நாகரிகம் கருதி குறைத்து கொண்டவன் அதன்பின் கடையில் மட்டுமே அவளுடன் நேரத்தை செலவிட்டு வந்தான். இவ்வாறாக பள்ளி காலத்தில் தமிழுடன் நேத்ரனுக்கு உண்டான நட்பு கல்லூரி கடந்து இன்று வரை தொடர்கிறது.
நேத்ரன் படிப்பில் தான் சற்று பின்தங்கியவன். ஆனால் குணத்தில் தங்கம். அன்னை மஞ்சுளாவைப் போல் சிறு வயது முதலே விவசாயம் மீது ஆவல் கொண்டவன். கல்லூரி படிக்கும் போதே தந்தையிடம் தனக்கென்று ஒரு நன்செய் நிலத்தை வாங்கி அதனை அவனே உழுது உரமிட்டு விதை விதைத்து அறுவடை செய்து இப்பொழுது நல்லபடியாக விளைச்சல் பெற்று அந்த நிலத்திற்கான காசையும் தன் தந்தையிடம் கொடுத்து விட்டான். கல்லூரி படிப்பை முடித்த தமிழ் அடுத்து தனக்கென்ற ஒரு வேலையை தேடி அதனோடு தன் படிப்பை பகுதி நேரமாக தொடர்ந்து முதுகலை படிப்பையும் பெற்றுவிட ஆசை கொண்டவள். அதற்கு முயற்சி செய்ய எத்தனித்த சமயம் ராக்காயியின் உடல் நலம் குன்ற தனது தேநீர் கடையை தன் பேத்தியின் பெயருக்கு எழுதி வைத்தவர் சிறிது நாட்களில் காலமாகிவிட மிகவும் தளர்ந்து போனாள் பெண்ணவள். அவ்வப்போது நேத்ரனும் மஞ்சுளாவும் தான் அவளுக்கு ஆதரவு. வீட்டிற்குள் நுழைந்த நேத்ரனின் கண்களில் ஹாலில் அமர்ந்திருந்த யாஷ் தான் தெரிந்தான். உள்ளே வந்தவனை பார்த்தவன், ஹாய் ப்ரோ, நீங்க மந்திரமூர்த்தி சாரோட பையன்னு சொல்லவே இல்ல. எனிவேஸ், நைஸ் டு மீட்டிங் யூ என்றிட நேத்ரனுக்கோ அவன் வாயசைக்க யாரோ தமிழில் டப்பிங் செய்வது போன்று தோன்றியது. அந்த அளவிற்கு அவ்வளவு அழகாக தமிழ் பேசினான். ஆளுக்கும் பேச்சுக்கும் சற்றும் சம்பந்தம் இல்லை. தன்னையே மலைப்பாய் பார்த்து கொண்டிருந்த நேத்ரனிடம் ஹலோ என்று அவன் முன் கையசைக்க அதில் மீண்டவன், நீங்க கூட உங்களுக்கு தமிழ் தெரியும்னு சொல்லவே இல்ல என்றான். தமிழ் என்று கேள்வியாக அவன் பார்க்க, ஐ மீன் தமிழ் மொழிய சொன்ன ப்ரோ. ஓ, நீங்க எங்க கேட்டீங்க? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தான் குசு குசுன்னு பேசுனீங்க என்றிட அதற்குள் அங்கு வந்த மந்திரமூர்த்தி, இதான் என் பையன் நேத்ரன் என்று அறிமுகம் செய்து வைத்தார். எங்களுக்குள்ள இன்ட்ரோவே தேவையில்ல, ஆல்ரெடி மீட் பண்ணிட்டோம் சார் என்றான் யாஷ். நேத்ரனிடம், இலே நேத்ரா, இந்த தம்பி அமெரிக்கால இருந்து வந்திருக்காப்டி. பாக்கதான் வெளிநாட்டு பையன், ஆனா வாயில தமிழ் நாட்டியம் ஆடுது. நம்ம ஊர்ல சில சோழி இருக்கு போல, அது முடியற வர நம்ம வீட்டுலதான் தங்க போறாருட்டே எனவும், நோ நோ, எனக்கு 2 நாளைக்குள்ள இங்க வேற ஏதாவது வீடு பார்த்து கொடுத்தா போதும் என்று அவசரமாக மறுத்து கூறினான். நம்ம வீடே மாளிகை மாதிரி இருக்கே தம்பி, இங்க நாங்க 3 பேர் தான் இருக்கோம், அதான் சொன்னேன். இல்ல பரவாயில்ல சார், உங்க மாளிகையில 2 நாள் மட்டும் இருந்துக்கிறேன். நான் எப்போதுமே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட நேத்ரனுக்கு அவனின் மேல் ஒரு மரியாதை ஏற்பட்டது. சரி தம்பி என்றவர் நேத்ரனிடம், நேத்ரா, உன் ரூம் அவருக்கு காலி பண்ணி கொடுத்துட்டு நீ பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன ரூமை எடுத்துக்கலே என்றிட அவனும், சரிப்பா, நான் ரூமை ஷிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்க, எனக்காக தானே செய்றீங்க, நான் ஹெல்ப் பண்றேன் என்றபடி நேத்ரனுடன் யாஷும் வந்தான். அப்புறம் ப்ரோ, என்ன சோழியா செங்கோட்டைக்கு வந்தீங்க? எல்லாம் தமிழ் மேல இருக்கிற ஆர்வம் தான் என்றிட, புரியலையே என அவனை ஏற இறங்க பார்த்தபடி கேட்டான் நேத்ரன். தமிழ் மேல எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. சோ அதோட பிறப்பிடமான தமிழ்நாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரசிக்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னோட கேமராவில ரெக்கார்ட் பண்ண போறேன். அடுத்து பிஹெச்டி பண்ற ஐடியால இருக்கேன். சோ ப்ராஜெக்ட்க்கு கூட யூஸ் ஆகலாம் என்றிட அவனை மலைத்து போய் பார்த்தான் நேத்ரன். ஏன் ப்ரோ, உங்க ஏஜ் என்ன என்று நேத்ரன் கேட்க சிரித்தபடி அவனை நோக்கி திரும்பியவன் இடுப்பில் கை வைத்தபடி, கெஸ் மை ஏஜ் என்றான். அவனை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்தவன், எனக்கு 27 வயசாகுது. கண்டிப்பா என்னை விட உங்களுக்கு வயசு அதிகமா இருக்கும்னு தான் தோணுது. என்ன ஒரு 29 இருக்குமா என கேட்க அதில் சிரித்தவன், ஐ அம் 32 என்றிட, வாவ், பாக்க அவ்வளோ வயசு தெரியலையே ப்ரோ, எங்கா தெரியறீங்க என்றிட அதில் தன் கண்களை சுருக்கி சிரித்தான். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் ப்ரோ. ஆமா, நீங்களும் பிஏ இங்கிலீஷா? ஆமாம் என்றான். இவ்வாறாக சில பல விஷயங்கள் பொதுவாக பேசியபடியே நேத்ரன் தனது அறையை அவனுக்கு ஒதுக்கி கொடுத்துவிட்டு அருகில் இருந்த அறைக்கு சென்றுவிட தனது உடைமைகளை அப்போதைக்கு கட்டிலுக்கு அடியில் வைத்தவன் துவாலை ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவசரமாக நேத்ரனின் வீட்டிற்கு ஓடி வந்தாள் தமிழ். அவளை கண்ட மஞ்சுளாவோ, ஏட்டி, எதுக்கு இம்புட்டு வரசா ஓடி வர நீயே என்று கேட்க, அட நீ வேற, ஏன் அத்த? ஆமா, உன் புள்ள எங்க? அவசரமா பக்கத்து ஊருக்கு போய் பால் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லணும். 100 பேருக்கு டீ ஆர்டர் வந்திருக்கு என்றிட, நல்ல விஷயம் தானே டீ, அத மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு சொல்றவ, அவன் மேலதான் இருக்கான் என்று கூறி முடிக்கும் முன் விறுவிறுவென படிகளில் ஏறி இருந்தாள் பெண்ணவள். ஐயோ, அவன் ரூம்ல இப்ப அந்த புதுசா வந்த வெளிநாட்டு தம்பி இருக்குது, அத சொல்ல மறந்துட்டேன் என்று நினைத்தவர், ஏட்டி தமிழே என்று அழைக்க அது அவள் காதில் விழுந்தால்தானே. அதற்குள் அவள் அவனது அறையை அடைந்து விட்டாள். டேய் நேத்து என்று கத்தியபடி அவன் அறைக்குள் நுழைந்தவளுக்கு குளியல் அறையிலிருந்து சத்தம் வர,
நேரங்கெட்ட நேரத்துல இவனை யாரு இப்ப குளிக்க சொன்னது என்று புலம்பியவள், அடே சீக்கிரம் வாடே என்று கத்தினாள். நேத்ரன் எப்பொழுதும் குளியலறைக்குள்ளேயே ஆடை அணிந்து வரும் பழக்கமுடையவன் என்று அறிந்தவள் எந்தவித சங்கோஜமும் இன்றி அவன் வருவதற்காக கட்டிலில் அமர்ந்து காத்திருந்தாள். கையோடு அவனை அழைத்து செல்லும் பொருட்டு அவளது குரலில் பார்க்காமலே அவளை யாரென்று யூகித்த யாஷோ, இவ இங்க என்ன பண்றா என்று நினைத்தபடி கதவினை திறக்க, கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும், டேய் நேத்து பால் என்று ஆரம்பித்தவளின் வாக்கியம் இடுப்பில் துவாலை மட்டும் கட்டியபடி நீர் சொட்டும் வெற்றுடம்பில் நின்ற யாஷை கண்டு அதிர்ந்து பாதியிலேயே நின்றது. அத்தியாயம் 3. அவனை அந்த கோலத்தில் பார்த்ததும் அதிர்ந்த தமிழோ சட்டென தன் கண்களை கை கொண்டு மூடியவள் திரும்பி நின்று, ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றிட அவனுக்கோ பெரிதாக கூச்சமெல்லாம் இல்லை. சாதாரணமாக அவள் முன் வந்து நின்றவன், இத நான் கேட்கணும், இங்க நீ என்ன பண்ற என்க குளித்து வந்தவனின் சோப்பு நறுமணம் அவள் நாசியை நிறைக்க, அவனின் குரல் அருகில் கேட்டதும் கண்களை திறந்து பார்க்க அவனோ அதே நிலையில்தான் இடுப்பில் கை வைத்து நின்றிருந்தான். அதில் பதறி 2 பின்னே நகர்ந்தவள், யோ, இப்படி வந்து நிக்கிறீங்க என்க, யோவா, என்ன மரியாதை தேயுது என்றபடி அவளை நோக்கி அடிகளை எடுத்து வைத்தான் யாஷ். அவனை புருவமிடுங்க பார்த்தவள், வழிய விடுங்க, நான் நேத்ரனை பார்க்க வந்தேன், இது அவன் ரூம், நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல என்றவள் பின்னே நகர்ந்தபடி பதில் கூறினாள். ஏனோ அவளிடம் வம்பிழுக்க அவனுள் அத்தனை ஆவல். இன்னும் 2 நாளைக்கு இது ஏன் ரூம் என்றவன் கூறியபடி அருகில் வர, சரி, நான் நேத்துவ பாக்கணும், ஒழுங்கா வழிய விட்டுருங்க, அப்புறம் உங்களுக்கு தான் சேதாரம் சொல்லிட்டேன் என்று அவள் எச்சரிக்க, அவள் முன் கை கட்டியபடி நின்றவன், மேடம் என்ன செய்வீங்களா என்று புருவம் உயர்த்தி கேட்க, அவனை திமிராக பார்த்தவள், நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப தான் ஓவரா போறீங்க என்றவள் அவனின் இடையில் இருந்த துண்டின் மேல் கை வைக்க, அதன் ஒரு முனை இப்பொழுது அவளது கரத்தில். அதில் பதறியவன், ஹே, என்ன பண்ற நீ, விடு என்று கெட்டியாக துண்டை பிடித்து கொள்ள, அவளோ, இவ்ளோ நேரம் திமிருத்தனம் பண்ண தெரிஞ்சதுல, மன்னிப்பு கேளுங்க ஒழுங்கா, பக்கத்துல வந்து மிரட்டுனா பயந்து கதறுவேன்னு எதிர்பார்த்தீங்களாக்கும், செங்கோட்டக்காரி நானு என்று கெத்தாக கூற, அதில் ஒரு கணம் புருவம் உயர்த்தி பார்த்தவன், ஆஹா என்றபடி துண்டிலிருந்து தன் கையை எடுக்க, அவளோ அவன் இடையோடு சேர்த்து துண்டையும் பிடித்து கொண்டாள் விழாதபடிக்கு. ஹலோ, என்ன விட்டுட்டீங்க, புடிங்க ஒழுங்கா என்க, அவனோ, நீதான் தைரியமான ஆளாச்சே, அப்புறம் என்ன, அதுக்கு அந்த துண்டு மேலதானே உன் கண்ணு, எடுத்துக்கோ எனவும், ஏது, சி, போயாயோ என்றபடி அவனை தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடி வந்து விட்டாள். செல்லும் அவளை சிரிப்புடன் பார்த்தவன், சில்லாச்சிருக்கியே, என்ன கொல்லுற அரக்கியே என்று பாடலை முணுமுணுத்தபடி தன் வேலையை கவனிக்கலானான். அவள் வெளியே வரவும் நேத்ரன் அருகிலிருந்த அறையிலிருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. யாஷின் அறையிலிருந்து வெளியில் வருபவளை யோசனையுடன் கண்டவன், ஏட்டி தமிழ, நீ என்ன இங்கிருந்து வர என்று கேட்க, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன், இப்ப நீ பக்கத்து ஊருக்கு போய் பால் மட்டும் வாங்கிட்டு வாடே என்றிட அவனும் செல்லலானான். அவனும் வாங்கி கொண்டு வர, அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டரான 100 பேருக்கான டீயை கொண்டு சென்று கொடுத்துவிட்டு வர மாலையாகி இருந்தது. ஷப்பா, எவ்வளோ தூரம் என்றபடி சோர்ந்து அவள் அமர, அப்பொழுதுதான் நேத்ரன் தன் வயலில் வேலையை முடித்துவிட்டு, ஏட்டி ஒரு டீ போடு என்க, அட போடா, போட்டு குடிப்போ, முடிஞ்சா எனக்கு ஒண்ணு போடு ப்ளீஸ், கேவலமா இருக்கும்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, பசி ருசி அறியாது என்றவள் ஓரமாக சென்றமர, நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கே பொறப்பெடுத்து வந்திருப்பா போல ராட்சசி என்று சத்தமாக புலம்பியவன் அவள் கேட்ட தேநீரை கொடுக்க தவறவில்லை. குடித்தபடியே, அப்புறம் நான் கேட்ட விஷயம் என்ன ஆச்சு என்றவள் கேட்க, அதான் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, வேற என்ன கேட்ட என்றவன் தேநீரை குடிப்பதே தலையாய கடமை என்று குடித்துக் கொண்டிருந்தான். உன்னை நான் அசிங்கமா திட்டுறதுல தப்பே இல்லடே என்றவள் ஏற இறங்க பார்த்தாள். சரி சரி, என்னன்னு தெளிவா கேளுட்டி. அதாண்டே, உங்க வீட்ல தங்க வச்சிருக்கீங்களே, அவர் எதுக்கு வந்திருக்காராம்? ஓ, அவரா என்றவன் அவன் கூறியவற்றையெல்லாம் கூறினான். ஓஹோ, எவ்வளவு நாளைக்கு இங்க லிவிங்ஸ்டனா? அதெல்லாம் சொல்லலட்டி, 2 நாளைக்குள்ள வீடு பார்த்து தர சொன்னாரு. அவர் எதிர்பார்க்கிற போல வீடு நம்ம செங்கோட்டையில ஏது? உங்க அப்பா தான் கட்டணும். அதான் அவ்வளோ பெரிய உங்க வீடு இருக்கே,
லம்பா ஒரு அமௌண்ட்ட வாங்கி தங்க வைக்க உங்க அப்பா பிளான் போட்டிருப்பாரே என்று மந்திரமூர்த்தி காசு விஷயத்தில் சற்று பேராசை கொண்டவர் என்று நன்கு அறிந்தவள் சரியாக கூற, நேத்ரனோ, அதையும் எங்க அப்பா கேட்டு பார்த்தாரே, பட் யாஷ் ப்ரோ ரொம்ப நல்லவர். இவ்ளோ பெரிய மாளிகைக்கு எனக்கு எப்பவுமே ஆசை இருந்தது இல்ல. எனக்கு நான் ஒருத்தன் தங்குற மாதிரி குட்டி வீடு பார்த்து கொடுங்க போதும்னு சொல்லிட்டாரு. என்க தமிழோ, நிஜமாவே நல்ல டைப் தானோ என்று சிந்தித்தவளுக்கு தெரியவில்லை அவள் மனதில் தன் முதல் தடத்தை பதித்து விட்டான் என்று. ஆமாட்டி, கேட்க நினைச்சேன். நீ ஏன் காலையில அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்த? உன்னாலதான் பக்கி, உன் ரூம் தானேன்னு எப்பவும் போல வந்து உட்கார்ந்துட்டேன். அந்த ஆளு என்னன்னா துண்டோட வந்து நின்னுட்டான் என்றவள் நடந்ததை கூற, நேத்ரனோ, என்ன இப்படியெல்லாம் நடந்துகிட்டாரா? இதெல்லாம் சரியில்லை. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நல்லவர்னு சொன்ன, அதுக்குள்ள இப்படியா? இரு, நைட்டு போய் கண்டிச்சு வைக்கிறேன் என்றவனுக்கு தன் தோழியிடம் அவன் தவறாக நடக்கிறானே என்ற கோபம். டேய், அவ்ளோ சீன் இல்ல. அவர் என் கண்ணை தவிர வேற எங்கேயும் பாக்கல. ஜஸ்ட் வம்பிழுக்க செஞ்சது போலதான் தோணுச்சு. விடு, பாத்துக்கலாம் என்றவளை ஒரு கணம் புரியாமல் பார்த்தவன் பின், ஒருத்தன் தப்பா பாக்குறானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவ ஒன்னும் விவரம் தெரியாதவ கிடையாது என்று நினைத்தவன் அதன் பிறகு அதை பற்றி நினைக்கவில்லை. டேய் நேத்து, இந்த தேனு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாளா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன். நானும் அவள அதுக்கப்புறம் பாக்கலட்டி என்று கூற, அதனை கேட்டவளுக்கு ஆத்திரம் பெருகியது. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஊர்ல இருக்கிறவன் 1000 பேசுவான். அதுக்காக இப்படி வெளியே வராம இருந்தா காசுக்கு என்ன செய்வா? அந்த பிஞ்சு குழந்தையும் சேர்த்து பட்னியா கிடக்குமா? அம்மையார் ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சும்மா காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. என்ன உத்தேசத்துல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்றவள் தன் கூந்தலை இழுத்து முறுக்கி கொண்டை போட்டபடி அவளின் வீட்டிற்கு செல்ல எத்தனிக்க, தமிழு பாத்து புள்ள, ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கா என்றான் நேத்ரன் அவளுக்காக யோசித்து. இல்ல நேத்ரா, இப்படியே விட்டா அதையே யோசிச்சு அடைஞ்சுதான் கிடப்பா. நாம தான் அதிரடியா எதையாச்சும் செய்யணும் என்று தீவிரமாக யோசித்தபடி கூற, நேத்ரனோ, என்ன செய்ய போற என்றான். அவளின் கண்கள் அப்போதுதான் எங்கோ வெளியே சென்று வந்த யாஷின் மீது விழுந்தது. அவனோ நேத்ரனின் வீட்டிற்குள் நுழைய போக, கடையில் நேத்ரனும் தமிழும் இருப்பதை பார்த்தவனின் கால்கள் தானாக அவளின் தேநீர் கடைக்கு வந்து நின்றது. வந்தவன், கூப்பிட்டியா என்ன என்றபடி தமிழிடம் கேட்க, அவளது புருவங்கள் விரிந்தது. அவனை அழைக்க எண்ணிதான் அவனை பார்த்தாள் அவள். ஆனால் அழைக்காமலே அவன் வந்தது முதல் ஆச்சரியம் என்றால், வந்ததும் கூப்பிட்டியா என்ன என்று அவன் கேட்டது அடுத்த ஆச்சரியம். பிரமிப்பை மறைத்தவள், தங்கறதுக்கு வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே, ஒரு வீடு இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துடலாம் எனவும் நேத்ரன் அவளை புரியாமல் பார்த்தான். யா ஷூர், போலாமே என்று யாஷ் கூற, வாங்க என் கூட என்றபடி அவள் முன்னே செல்ல, யாஷ் அவளின் பின்னே செல்ல, நேத்ரன் புரியாமல் அவர்களின் பின் சென்றான். தேன்மொழியின் வீட்டு வாசலில் வந்து நின்றவள், தேனு, ஏட்டி தேனு என்று அழைக்க, குழந்தையோடு வெளியே வந்தவள், வாங்க தமிழக்கா என்றவள் வாசலில் நின்ற அந்த புதியவனையும் அவனின் பின் நின்ற நேத்ரனையும் புரியாமல் பார்த்தாள். ஏட்டி கொஞ்சம் நகரு என்ற தமிழ் யாஷிடம், நீங்க உள்ள வாங்க என்றிட அவனும் யோசனையுடன் உள்ளே வந்தான். இதான் வீடு. உங்க ஒரு ஆளுக்கு இந்த வீடு போதும்னு நினைக்கிறேன். நீங்களும் சிம்பிளா வீடு கிடைச்சா போதும்னு நேத்ரன் கிட்ட சொன்னதா சொன்னான் என்றிட, யாஷ் யோசனையோடு வீட்டை பார்த்தான். நேர்த்தியாக கட்டப்பட்ட சிறிய ஓட்டு வீடுதான் அது. ஆனால் அழகாக இருந்தது. அவன் ஒருத்தனுக்கு அந்த வீடு தாராளம்தான். தமிழின் பாட்டி ராக்காயி அவளுக்காக விட்டு சென்ற சொத்தில் இதுவும் அடக்கம். மற்றவை அந்த தேநீர் கடையும் அவள் தங்கி இருக்கும் வீடும். வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என்று இழுத்தவன் தேன்மொழியை பார்க்க, தேனு, சாரி டி, உன்னை கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்காத. என் வீட்ல நான் ஒருத்தி தானே இருக்கேன். நீ ஏன் கூட என் வீட்ல தங்கிக்கோ. இந்த வீட்டை இவருக்கு வாடகைக்கு விடலாம்னு யோசிக்கிறேன். பிசினஸ் இப்ப கொஞ்சம் சுமாராதான் போகுது, உனக்கே தெரியும் என்றிடவும், அவளோ உள்ளே எழுந்த வருத்தத்தை மறைத்து, ஐயோ அக்கா, என்ன இது? என்கிட்ட எதுக்கு விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு? நான் உங்க கூட வந்து தங்கிக்கிறேன். ஆனா நான் வேற வீடு பாக்குற வரைக்கும் மட்டும்தான் என்றிட தமிழோ சிரித்தாள். நல்ல வேலை புரிஞ்சுகிட்ட. சரி, நீ 2 நாளைக்குள்ள வீட்டு சாமான் எல்லாம் என் வீட்ல வச்சிரு என்க முயன்று வரவழைத்த சிரிப்புடன் தேன்மொழி வெளியேறிவிட்டாள். அவளை பெருமூச்சுடன் பார்த்த தமிழோ யாஷிடம், சோ உங்களுக்கு வீடு ரெடி, 2 நாள் கழிச்சு நீங்க வந்துக்கலாம் என்க. யாஷோ,
ஏன் இப்படி? அவளே பாவம். இதுல காலையில சப்போர்ட் பண்ண நீயே இத செய்யலாமா? என்று கேட்க நேத்ரனோ, ப்ரோ தமிழ் செஞ்சது கரெக்ட் தான். இவ வீடுங்கறதுனால தான் 2 மாசம் டைம் கேட்டிருக்கா. சேர்த்து வச்சு வாடகை தரேன்னு. இப்ப மத்தவங்க அவள ஒதுக்கி பேசவும் இவளும் ஒதுங்கி போறா. இதே அவ தமிழ் கூட இருந்தா நம்ம ஒருத்தவங்களுக்கு பாரமா இருக்கோமேங்கிற எண்ணம் வந்து மத்தவங்க பேசுறத காதுல வாங்காம தைரியமா வேலைக்கு போறத பத்தி யோசிப்பா. அதனாலதான் தமிழ் இப்படி செஞ்சா என தோழியின் மனதை படித்தவன் கூற, யாஷ் ஆச்சரியமாக நேத்ரனை பார்க்க, தமிழோ தன் நண்பனை மெச்சும் பார்வை பார்த்தாள். கிரேட் என்று புருவமுயர்த்தி கூறியவனின் மனதினுள் அவனை அறியாமல் தமிழின் மீது ஒரு ஈர்ப்பு கலந்த மரியாதை உண்டானது. பின் நேத்ரன் வெளியே செல்ல தமிழோ, சரி இப்ப அட்வான்ஸ் ஒரு 2000 மட்டும் கொடுத்தா போதும், புக் பண்ணிடலாம் என்றிட அவனோ, மேடம் அட்வான்ஸ் கொடுக்கலனா வீடு தரமாட்டீங்களா என்ன என்க. அது எப்படி? இன்னைக்கு காலையில தான் உங்கள பாத்திருக்கேன். அதுவும் வெளிநாட்டுக்காரர் வேற. முன்ன பின்ன தெரியாதவர எப்படி நம்புறது நானு என்று அவள் கேட்க, அவனோ, என்ன முன்ன பின்ன தெரியாதா உனக்கு? காலையில வெறும் துண்டோட தானே நின்ன. அப்பவே முன்ன பின்ன எல்லாம் பாத்திருப்பியே என்று குறும்பு சிரிப்புடன் அவன் கேட்க, அந்நிகழ்வை நினைத்த பெண்ணவளுக்கு தானாக கன்னம் சிவந்தது. கோபம் வரவேண்டிய நேரத்தில் வெட்கம் வந்ததை நினைத்து எரிச்சலும் சேர்ந்து வந்தது. அவனை முறைத்தவள், வெளியே எங்கேயும் போய் இத சொல்லிக்கிட்டு திரியாதீங்க. எனக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. போனா போகுதுன்னு 2 நாள் டைம் கொடுக்கறேன். குடி வந்த அப்புறம் கொடுங்க என்றால் பல்லை கடித்தபடி. அவனோ, ஆல்ரெடி குடி வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் என்று கூற அவள் புரியாமல், என்ன என்று பார்க்க, நாளைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன் என்றவன் அவளை அழுத்தமாய் பார்த்து சிரித்தபடி சென்றான். செல்பவனை முறைத்தவள், அரை ட்ரவுசர் போட்ட அர்னால்டு என்று திட்டிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றாள். அத்தியாயம் 4. 2 நாட்கள் கடந்திருக்க யாஷ் தமிழின் வீட்டிற்கு குடிபெயர்ந்தும் வந்தாயிற்று. தேன்மொழி தமிழுடன் அவள் வீட்டில் தங்கியிருக்க இந்த 2 நாட்கள் ஊர் மக்களின் பேச்சுக்களை காதில் வாங்காமல் தேநீர் கடையில் அவளின் வேலையை செவ்வனே செய்தாள். தன்னால் இயன்ற உதவியாக தமிழுக்கு இருக்கும் என்று எண்ணி தமிழின் எண்ணம் சரியாக நடந்தேறியது. இன்று மதியம் 3 மணி இருக்கும். மந்திரமூர்த்தி ராக்காயி தேநீர் கடையில் தேநீர் குடித்துக் கொண்டிருக்க யாஷும் அவ்விடம் வந்தான். என்ன தம்பி, வீடெல்லாம் சௌகரியமா இருக்கா? ஏதாவது வசதி குறைச்சலா இருந்தா சொல்லுங்க, நம்ம புள்ளதான் என்றவர் தேநீர் ஆற்றிக் கொண்டிருந்த தமிழை பார்த்தபடி கூறினார். மந்திரமூர்த்தி அருகே இருந்த பெரியவர் ஒருவரோ, எலே என்ன நீயே, ஆளு பார்க்க வெள்ளக்காரன் போல இருக்காப்ல, அவருகிட்ட போய் தமிழ்ல பேசிட்டு இருக்கடே என்க. அதில் சிரித்த மந்திரமூர்த்தியோ, அண்ணாச்சி இந்த தம்பி தமிழ்ல பெரிய பெரிய பட்ட படிப்பெல்லாம் படிச்சிருக்காப்டி, நம்மளை விட அழகா தமிழ்ல புகுந்து விளையாடுவாப்ல என்றவர் யாஷிடம் திரும்பி, என்ன தம்பி நான் சொல்றது என்றிட அதில் சிரித்தவன், வீடு ரொம்ப வசதியா இருக்கு சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றிட அவன் சாதாரணமாக தமிழ் பேசுவதை அந்த பெரியவர் வாய்ப்பிழந்து பார்த்தார். அடியாத்தே, ரொம்ப நல்லா தமிழ் தெரியுமோ என்க. யாஷோ, தமிழ் தானே, ரொம்ப நல்லா தெரியுமே என்றவனின் பார்வை கடையில் நின்றிருந்த தமிழை தொட்டு மீண்டது. அதனை கவனித்த தேன்மொழியோ, எக்கா தமிழக்கா என்றழைக்க, என்ன டீ என்றாள். எனக்கு என்னமோ அந்த இங்கிலீஷ்காரான்னா உன்னை ரூட்டு விடுறா அப்படின்னு தோணுது என்றிட அது தமிழுக்கும் தோன்றினாலும் அவனின் கலாச்சாரம் தெரிந்தவள் அவ்வாறெல்லாம் இருக்காது என்று நம்பினாள். ஏட்டி என்ன உளறுற நீயே, சும்மா எதையாச்சும் கிளப்பி விடாத என்றவள் தன் பணியை கவனிக்கலானாள். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என யாஷ் கேட்க மந்திரமூர்த்தியோ, சொல்லுங்க தம்பி என்றார். என்னோட வீடியோ ரெக்கார்டிங் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. கூட இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும் என்றிட அவரோ, அட இவ்வளவுதானா தம்பி, இங்க பக்கத்துல பன்மொழின்னு ஒரு ஊரு, அங்க மலை மேல திருமலை குமாரசாமி கோவில் இருக்கு. இடம் சும்மா அம்சமா இருக்கும். அங்க இருந்து ஆரம்பிங்க, அந்த முருகன் எல்லாம் நல்லபடியா நடத்தி வைப்பாரு என்றிட, அப்படியா சரிங்க சார், கூட யாராச்சும் என்று இழுத்தவன் தமிழை ஒரு கணம் பார்த்துவிட்டு மனதினுள், இவன் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும், ஆனா வரமாட்டா எப்படியும், முருகர் நல்லபடியா நடத்தி வைப்பாருன்னு சொல்றாரே, இத நடத்தி வைக்கட்டுமே பாப்போம் என்று நினைத்து ஒரு நொடி கூட ஆகவில்லை. அதற்குள் மந்திரமூர்த்தியோ, நேத்ரன் வயலுக்கு போயிட்டு தாமதமா தான் வருவான், வேற யார அனுப்பலாம் என்றவருக்கு அப்பொழுதுதான் தமிழ் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அங்கு சென்று வருவது நினைவிற்கு வர, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே என்றவர்,
ஏ புள்ள தமிழு என்று அழைத்தார். என்ன மாமா என்றாள். நீ இன்னைக்கு நம்ம திருமல கோவிலுக்கு போவதன, போகும்போது நம்ம தம்பியும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்துரு என்ன என்றவர் அவளின் பதிலை கூட கேட்காமல், அப்ப நான் வரேன் தம்பி என்று கூறிவிட்டு இடத்தை காலி செய்ய, அவனோ ஓ மை காட் முருகா யூ ஆர் அமேசிங் என்று நினைத்து அகமகிழ்ந்தவன் அவளை பார்த்தான். உனக்கு ஓகே தான என்று கேட்க, அவளோ வேற வழி என்று நினைத்துவிட்டு, ஷார்ப்பா 4 மணிக்கு வந்திருக்கணும், இல்லனா விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்று கூற, அவனோ ஆஹா சரிங்க மேடம் என்று விட்டு செல்ல, அவனின் மேடம் என்ற அழைப்பு அவளை சிரிக்க வைத்தது. எனக்கா முருகர் ஏதோ பிளான் போடுறாரு போலயே என்று தேன்மொழி கேட்க, அதில் அதிர்ந்தவளின் கையோ தானாக தன் கழுத்தில் இருந்த ஜோ என்ற டாலரை கலக்கமாக பற்றி கொண்டது. சும்மா இருட்டி நீ, எல்லாம் இந்த மூர்த்தி மாமாவ சொல்லணும். இப்படி அவன் கூட என்ன கோத்து விட்டுட்டு போறாரு என்று நொந்து கொள்ள, தேனோ அவர் சரியான காரியவாதிக்கா, இதே அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி அசலூருக்காரன் கூட அனுப்பி விடுவாரா என்று கேட்க, அவளோ அவரு கொஞ்சம் காசு விஷயத்துல பேராசக்காரர் தான், ஆனா நீ சொல்ற அளவுக்கு மோசம் கிடையாது, என் மேல இருக்கிற நம்பிக்கையா கூட இருக்கலாம் தானே என்று கேட்க, அதற்கு மேல் தேன்மொழி வாதாட விரும்பவில்லை. நேரம் கடக்க யாஷோ அவள் கூறிய நேரத்திற்கு 1/4 மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்து விட்டிருந்தான். வெள்ளை சட்டையும் நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்தபடி கையில் கேமராவுடன் நின்றிருந்தவனை தூரத்திலிருந்து பார்த்தபடி நேத்ரனின் டிவிஎஸ் 50யில் வந்து கொண்டிருந்தாள் தமிழ்ஜோதி. மஞ்சள் நிற சுடிதாரில் தலைமுடியை பின்னலிட்டிருந்தாள். அவளையும் வண்டியையும் பார்த்தவன், இதுலயா போறோம் என்று கேட்க, ஏன் துரைக்கு பென்சு கார் வேணுமாக்கும் என்று கண்களை சுருக்கி அவள் கேட்க, சேச்ச இதுல கிடைக்கிற ஃபீல் அதுல வருமா என்ன என்றவன் அவளின் தோள் தொட்டு வண்டியின் பின்னே ஏறி அமர்ந்தான். ஹலோ, கொஞ்சம் கேப் விட்டு உட்காரணும் சொல்லிட்டேன், இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல இடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்றிட, அவனோ இதுவரை எனக்கே அந்த ஐடியா தோணல என்றவன் உதடு மடித்து சிரிக்க, கண்ணாடியில் அவனை பார்த்து முறைத்தவள் வண்டியை கிளப்பினாள். அவனும் சற்று இடைவெளி விட்டுதான் அமர்ந்திருந்தான். செல்லும் வழியில் சுற்றிலும் தோன்றிய இயற்கை காட்சிகளும் அந்த மாலை நேர குளிர்காற்றும் அதோடு சேர்ந்து வீசிய சாரலையும் ரசித்தபடி வந்தவர்கள் 1/2 மணி நேரத்தில் கோவிலின் அடிவாரத்தை அடைந்தார்கள். மலையின் மேல் செல்ல வழிபாதை இருந்தாலும் எப்பொழுதும் படிகளில் ஏறி செல்லும் பழக்கம் உடையவள் கீழேயே வண்டியை நிறுத்தினாள். ஹே, அங்க ரோடு இருக்குதுன, மேல போக, ஏன் இங்கே நிறுத்திட்ட என்று கேட்க, எனக்கு எப்போதுமே படியில ஏறி போய் தான் பழக்கம், உங்களால நடக்க முடியலனா நீங்க வேணா வண்டியை எடுத்துட்டு மேல வாங்க என்றிட, அவனோ என்னால முடியாதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம், விட்டா உன்னை தூக்கிட்டு கூட என்னால படியேற முடியும் என்றிட, அவனை மேலும் கீழும் பார்த்தவள் மனசுல சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக்கான்னு நினைப்போ என்றாள். சேச்ச, அதை விட நான் ஸ்ட்ராங், என்ன மேக்சிமம் ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்குமா என்றவன் காலரை தூக்கிவிட, அவளோ 600 ஸ்டெப்ஸ் எனவும் சிறு அதிர்வு அவன் முகத்தில் தெரிந்தாலும் அவளறியாமல் சமாளித்தான். ஆனால் அதனை கவனித்து விட்டவள் உதடு மடித்து சிரித்தபடி நகர்ந்தவள் பூக்கடையில் சென்று நின்றாள். முருகனுக்கு மாலை வாங்கியவள் முன்னே நடக்க, உடன் வந்தவனை காணாமல் திரும்ப கையில் மல்லிகை பூவுடன் ஓடி வந்தான். ஹே, கீப் திஸ் என்றிட, அவளோ நான் கேட்டனா உங்ககிட்ட என்றால் புருவம் இடுங்க. எல்லாரும் வச்சிருக்காக, நீ வைக்கலையேன்னு தோணுச்சு, அண்ட் ஆல்சோ எனக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்க என்றிட, அவன் தன்னை இவ்வளவு தூரம் கவனித்திருக்கிறான் என்று உள்மனம் ஒரு நிமிடம் சொல்லொன்னா உணர்வினை உணர்ந்தது அவள் அறியாமல். முகத்தில் எந்த பாவனையும் காட்டிக்கொள்ள விரும்பாதவளோ, உங்களுக்காக வரல டியூட், நான் எப்போதும் வரத்துதான் என்றால் புருவம் உயர்த்தி. சரி, என்ன பெரிய மனசு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கதன, அதுக்காக கிஃப்டா வச்சுக்கோ என்றிட, அவளோ வாங்க தயங்கினாள். இட்ஸ் ஜஸ்ட் a ஃப்ளவர் ரைட், ஏன் இவ்ளோ திங்க் பண்ற என்று கேட்டான். நடப்பதை கவனித்த பூக்கார பெண்மணியோ, எங்க ஊர்ல கட்டிக்க போறவங்க தான் பூ வாங்கி கொடுப்பாங்க சாரே, அதான் அந்த பொண்ணு தயங்குது போல என்றிட, அவனோ ஓ, இதுல இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கோ என்றவனுக்கு அப்பொழுதுதான் தான் படித்த தமிழ் நாவல்களில் இது போன்ற காட்சியை படித்தது நினைவிற்கு வந்தது. பரவாயில்ல தாயி, துரை தெரியாம வாங்கிட்டு வந்துட்டாரு, பூவை வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கி வச்சுக்கோ என்றிட, அவளும் தயக்கத்தோடு வாங்கி தலையில் சூடிக்கொண்டாள். அவன் சிரிக்க, அவளோ பூக்கடையில ஒரு ஆம்பளை பூ வித்தா வாங்கதானே செய்வோம், அப்படி நினைச்சுக்கிறேன்
என்று கூற அவள் கூற்றில் சத்தமாக சிரித்தவன், அது சரி, பூ வச்ச அப்புறம் இன்னும் அழகா இருக்க என்றவன் படிகளில் ஏற ஆரம்பித்தான். நேற்றுதான் அவனை பார்த்திருக்கிறாள். அதுவும் வெளிநாட்டுக்காரன் வேறு. ஆனால் இதுவரை எந்த ஒரு ஆடவனிடமும் தோன்றாத ஒன்று இவனோடு தோன்றுவதை அவளால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு அவன் அவளின் மேல் எடுத்துக்கொள்ளும் உரிமைதான் காரணமோ என்று மனம் பதில் கூறினாலும், இதே இடத்தில் வேறொரு ஆடவன் இவ்வாறு நடந்து கொண்டால் அதற்கு அனுமதித்திருப்பாளா என்று மூளை கேள்வி எழுப்ப, மனதிற்கும் மூளைக்கும் நடுவில் பெண்டுலமாக ஆடினாள். கைகள் தானாக தன் கழுத்தில் இருந்த ஜோ என்ற டாலரை பற்றிக் கொள்ள, இல்ல, இவர் மேல கோபம் வராததுக்கு காரணம் அவரோட கலாச்சாரப்படி அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனாலும் அவரு மோசமா ஒண்ணும் நடந்துக்கல. ஒரு கண்ணியம் இருக்கு. அதனாலதான் நான் பெருசா எடுத்துக்கல என்று தனக்குத்தானே சாக்கு கூறிக்கொண்டவளை யாஷின் குரல்தான் நிகழ்வுக்கு அழைத்து வந்தது. இருவரும் படிகளில் ஏற ஆரம்பித்தனர். வலப்புறத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக காட்சியளிக்க, அதற்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாய் கூட்டம் கூட்டமாய் மேகங்கள் மலை உச்சியில் படர்ந்து அலங்கரித்தபடி காட்சியளித்தன. மேலே ஏற ஏற அடித்த குளிர்காற்றில் இருவரது மேனியும் புல்லரித்து சிலிர்த்தது. எப்போதும் ரசிக்கும் காட்சிதான் ஆதலால் காற்றை மட்டும் ஆழ்ந்து சுவாசித்தபடி சாதாரணமாக தமிழ் வர, யாஷோ சுற்றி தெரிந்த காட்சிகளில் லயித்தபடி வந்தான். இடையிடையே கேமராவில் படம் பிடித்தபடி, வாவ், ரியலி அமேசிங், இத ரசிக்கதான் வீக்லி ஒன்ஸ் இங்க வரையா நீ என்று கேட்க, அவளோ, அதோட சேர்த்து அந்த முருகனையும் தரிசிக்கதான். ரொம்ப பவர்ஃபுல் தெரியுமா? நாம இங்க வந்து மனசுல நினைச்சா கூட அது நடக்க வாய்ப்பிருக்கு. ஏன் சாதாரணமா ஒரு விஷயம் பத்தி இங்க வச்சு பேசியிருப்போம். ஆனா அது எதேர்ச்சியா நடந்திருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்று கூற, அவள் கூறுவதை சிரித்தபடி கேட்டு வந்தான் அவன். பிறகு எதையோ சிந்தித்தவள், ஓ சாரி, நீங்க கிறிஸ்டியனோ, மறந்துட்டேன் என்றிட, அவனோ, இதுல என்ன இருக்கு? நான் பொதுவா எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு மட்டும் நம்புறவன். எனக்கு மதம் ஒரு பிரச்சனை இல்ல என்க. ஓ சரிதான் என்றவள் திடீரென்று ஆவென அலறியவாறு அவ்வாறே படியில் காலை பிடித்தபடி அமர்ந்துவிட, ஹே என்னாச்சு என்று அவனும் பதறியபடி கேட்டான். கால் இடறி சுளுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றவளின் முகத்தில் அப்பட்டமான வேதனை தெரிந்தது. அவனுக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் காலை பற்றி நீவி விடலாம் என்றால் அவள் ஏதும் தவறாக எண்ணுவாளோ என்று தோன்றியது. நான் ஏதாச்சும் செய்ய முடியுமா என்று அவன் கேட்க, அவனை அமைதியாக ஏறிட்டு பார்த்தாள். அவன் முகத்தில் நிஜமான கவலை தெரிந்தது. 300 படிகள் ஏறி வந்து விட்டார்கள். ஒன்று மேலே 300 படிகள் ஏற வேண்டும், அல்லது கீழே 300 படிகள் இறங்க வேண்டும். ஆனால் இந்த சுளுக்கை வைத்துக்கொண்டு அவளால் 300 படிகள் ஏறவோ இறங்கவோ முடியாது என்பது அவளுக்கே தெரியும். நாம வேணா திரும்ப போயிடலாமா என்று அவன் கேட்க, அவளோ, இல்ல, எல்லா செவ்வாய்க்கிழமையும் முருகனை பார்த்துடுவேன். பார்க்காம போனா மனசு கேட்காது என்றிட, அவனோ, ஹெல்த் தான் முதல்ல முக்கியம். பீரியட்ஸ் டைம்ல கோவில் வராம தானே இருப்ப. அப்படி நினைச்சுக்கோ, வா போகலாம் என்றிட, மேல தேங்காய் கடையில ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க சுளுக்கு உருவி விடுவாங்க. இங்க வர யாருக்காச்சும் இப்படி ஆச்சுன்னா அந்த பாட்டி தான் உருவி விடுவாங்க. நான் மெதுவா நடந்து மேல வரேன். ஐ கேன் என்றிட, அவனும் சரி வா என்றபடி அவனது கையை நீட்டினான். அவளோ ஒரு கணம் யோசித்தாள். பின் வேறு வழியின்றி அவனது கையை பற்றி கொண்டு எழுந்தவள் ஒரு அடி எடுத்து வைக்க, சுல்லென வலி எடுக்கவும் தடுமாற, அவனோ, வேற வழி இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல, தூக்கிடுறேன், எதுவும் நினைச்சுக்காத என்றபடி அவளை அலேக்காக ஆட்டுக்குட்டி போல் தூக்கி கொண்டவன் படிகளில் ஏற ஆரம்பித்தான். இதனை எதிர்பாராமல் அதிர்ந்தவள், என்ன பண்றீங்க, இறக்கி விடுங்க, நான் நடந்து வருவேன் என்று அவன் கைகளில் நெளிந்தபடி கூற, அவனோ, இந்த காலை வச்சுக்கிட்டு உன்னால ஏற முடியாதுன்னு உனக்கே தெரியும். தென் ஒய் ஆர் யூ கிரியேட்டிங் திஸ் மச் சீன் என்று கேட்க, ஹலோ, யார் சீன் போட்டா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்று அவள் சீர, ஆஹா, ஊருக்குதான் அட்வைஸா? நீ ஃபாலோ பண்றது கிடையாதா என்ன என்க. அதில் புரியாமல் பார்த்தவள், என்ன உளறீங்க என்றாள். ஆமா, உன் கடையில ஒரு பொண்ணு இருப்பாளே, தேன்மொழி, அவளுக்கு மட்டும் ஊர் 1000 பேசும், அதையெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுன. இப்ப நீ என்ன செய்யற என்றான். அதுவும் இதுவும் ஒன்னா உங்களுக்கு என்றிட, ஒரு கணம் நின்றவன் அவளின் கண்களை ஆழ்ந்து பார்த்தபடி,
இங்க பாரு, உனக்கும் எனக்கும் தெரியும். இங்க என்ன நடந்துச்சுன்னோ, நான் எதுக்கு உன்ன தூக்கியிருக்கேன்னோ. அப்புறம் ஏன் மத்தவங்கள நினைச்சு கவலைப்படுற? அப்படியேனாலும் இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. என்னோட டச் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லு, நான் இறக்கிடுறேன். என்று அவன் கேட்க, எவ்வாறு கூறுவாள்? அவள் இடையை கூட தீண்ட எண்ணாதவன். தோள்பட்டையில் கை வைத்துதான் தூக்கி இருந்தான். அவன் கேட்டதற்கு இல்லையென அவள் தலையசைக்க, அப்புறம் என்ன, கூல் என்றவன் மீண்டும் படியில் ஏற ஆரம்பித்தான். எதிரில் சற்று தூரத்தில் யாரோ இறங்கி வர, அவளது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க எண்ணியவன் அவளை இறக்கினான். எதிரில் வந்தவர் கடந்து கீழே சென்றதும் மீண்டும் தூக்கிக் கொண்டவன் நடக்க ஆரம்பித்தான். அதில் பெண்ணவளின் மனமோ வெகுவாக கவரப்பட்டது என்பதே உண்மை. நிஜமாவே ரொம்ப நல்லவர்தான் போல என்று அவள் மனதில் நினைக்க, அவனோ நீ சொன்னது உண்மைதான் போல என்றான். அதில் அவள் அதிர்ந்து விழிக்க, மனசுல நினைச்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சது என்று நினைத்தவள், என்னது உண்மை என்று கேட்டாள். அவனோ, இல்ல, இங்க வச்சு சாதாரணமா பேசினா கூட அது நடக்கும்னு சொன்னியே, உண்மையோன்னு இப்ப தோணுது. சும்மா ஒரு பேச்சுக்கு உன்னை தூக்கிட்டு கூட என்னால நடக்க முடியும்னு சொன்னேன். அப்படியே நடந்துருச்சு என்றிட, அவன் கூற்றில் சிரித்தாள் பெண்ணவள். ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்தனர் இருவரும். வந்ததும் தேங்காய் கடை பாட்டியை அழைத்து சுளுக்கு உருவியதும் தான் நடக்க ஆரம்பித்தாள் தமிழ். பின் கோவிலுக்குள் சென்று தரிசித்துவிட்டு கோவிலின் சுற்றுப்புறத்திற்கு வந்து நின்றார்கள். கேமராவை இயக்கியவன், ஹாய் கைஸ், இதுதான் திருமலா என்று கோவிலின் பெயர் வாயில் நுழையாமல் தடுமாற, அவளோ, இப்படி தடுமாறுனா என்னைக்கு பேசி முடிக்கிறது என்றவள் கேமராவை தன்புறம் திருப்பி, வணக்கம், இப்ப நாம தென்காசி மாவட்டத்துல பன்மொழிங்கிற சின்ன ஊர்ல இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோவில்ல நிக்கிறோம் என்று ஆரம்பித்தவள் மேலும் கோவில் பற்றியும் சுற்றுப்புறம் பற்றியும் பல தகவல்கள் கூறினாள். அவள் கூறும் விதமும் நேர்த்தியும் ஆடவனை வெகுவாக கவர புன்னகை தவழ ரசித்து பார்த்தான். அவள் பேசி முடித்ததும், இப்படிதான் பேசணும், நான் சொன்னதை பிராக்டிஸ் பண்ணி நீங்க பேசுங்க என்றிட, அதெல்லாம் அவன் செவியில் விழுந்ததா என்று தெரியவில்லை. என்ன நினைத்தானோ சற்றும் யோசிக்காமல் சட்டென, ஐ நீட் யூ என்றான் யாஷ். தமிழ்தான் அதிர்ச்சியோடு நோக்கினாள் அவனை. அத்தியாயம் 5. ஐ நீட் யூ என்றவனை அதிர்ந்து பார்த்தவள், ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க என்றாள் முறைப்புடன். அவளது பாவனையில் சிரித்தவன், ஐ மீன், ஐ நீட் யூ டு கம்ப்ளீட் மை ப்ராஜெக்ட் எனவும் அவளின் இடுங்கிய புருவங்கள் அப்பொழுதுதான் சற்று தளர்ந்தது. ஓ என்றவள், ஏன், நீ என்ன நினைச்ச? தெரிந்தும் தெரியாதது போல குறும்பு சிரிப்புடன் கேட்டான். ஏன், உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே என்று உதட்டை பிதுக்கினான். சும்மா நடிக்காதீங்க, வேணும்னே தானே பாதிய மட்டும் முதல்ல கேட்டீங்க. முதல்லயே மொத்தமா எல்லாத்தையும் கேட்க முடியாது தானே. நீங்க பேசுற விதமே சரியில்லை சொல்லிட்டேன் என்று அவள் கூறவும் சத்தமாக சிரித்தவன், லுக், ஐ காண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் இமேஜினேஷன். நீ எக்ஸ்பிளைன் பண்ற விதம் நல்லா இருக்கு. உங்க ஊரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. சோ நீயே என்ன கைட் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட் முடிக்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது என்றவன் சட்டென முட்டி போட்டபடி, வில் யூ என்று கேட்டிட, அதிர்ந்தவள் 2 அடி பின்னே நகர, அவள் எண்ணத்தை புரிந்து சிரித்தவன், ஷூ லேஸ் கழண்டுருச்சுமா என்றான். நம்பாமல் அவனது ஷூவை பார்க்க நிஜமாகவே லேஸ் கழன்றுதான் இருந்தது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. முருகா, இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து என்று மனதினுள் கதறினாள். சரி, பதில் சொல்லு நீ எழும்பாமலே கேட்டான். அங்கு அவர்களை கடந்து சென்ற ஒருவர் அவர்களை ஒரு கணம் வினோதமாக பார்த்துவிட்டு செல்ல, முதல்ல எந்திரிங்க நீங்க என்றாள். எழுந்தவன் பதில் வேண்டி ஆசல் விழிகளால் உறுத்து பார்த்தான் அவளை. அவன் பார்வையில் தடுமாறியவள் என்ன கூறுவதென்று தெரியாமல் முழித்தாள். கமான், தமிழ் மேல இருக்கிற காதல வளர்க்க தமிழ்தானே ஹெல்ப் பண்ணணும் என்று அவன் கூறவும், அவளுக்கோ எங்கு சென்று முட்டிக் கொள்ளலாம் என்றிருந்தது. இவரு எந்த தமிழ சொல்றாருன்னே தெரிய மாட்டேங்குது. தமிழ்னு பேர் வச்சது ஒரு குத்தமாயா என்று நொந்தவள், நீங்க என்ன தமிழ்னு கூப்பிடாதீங்க என்றிட, ஆஹா, வேற எப்படி கூப்பிடணும்? தமிழ தவிர வேற எப்படினாலும் கூப்பிடுங்க என்றாள். வேற எப்படி கூப்பிடலாம் என்று யோசித்தவனின் கண்களில் அவள் கழுத்தில் இருந்த டாலர் பதிய, ஜோன்னு கூப்பிடுறேன் எனவும், அவளோ, இல்ல இல்ல, ஜோன்னு கூப்பிடக்கூடாது என்றாள். நீதானே எப்படினாலும் கூப்பிடலாம்னு சொன்ன, இப்ப என்ன மாத்தி பேசுற? தமிழ் ஜோதிங்கிற பேர்ல தமிழும் போச்சு, ஜோவும் போச்சு. வெறும் தீ வச்சு என்ன செய்யறது? நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்.
ஜோ தான் உன் நேம் என்று அவன் திட்டவட்டமாக கூற, அவளோ ப்ளீஸ் ஜோ வேணா என்று கலக்கமாக கூறியவள் கழுத்தில் இருந்த டாலரை பற்றி கொண்டாள். ஹே ரிலாக்ஸ், ஏன் டென்ஷன் ஆகுற? சரி, நான் ஜோன்னு கூப்பிடல என்றான். அவளும் தலையசைத்தாள். பிறகு அவளை சகஜமாக்க எண்ணியவனோ, சரி, அப்ப என்ன பொறுத்தவரை உன் பேரு சில்லாஞ்சிருக்கி என்று அவன் கூற, சில்லாஞ்சிருக்கியா? ஏன் என்று முகத்தை அஷ்டகோணலாய் வைத்தவள், எங்க ஊர்ல சிரிக்கிங்கிற வார்த்தைய திட்டதான் யூஸ் பண்ணுவாங்க. சிரிக்கினா ஒரு பொண்ணை இழிவா சொல்ற மாதிரி அர்த்தம் என்றாள். உன்னை யாரு பெரிய ரூ போட சொன்னாங்க? சின்ன ரூ போட்டுக்கோ. சிரிக்கின்னு ஒரு வார்த்தை இருக்குதா என்ன? இருக்கே. ஆலோவேராக்கு, அதாவது கற்றாழைக்கு தமிழ்ல சிரிக்கின்னு ஒரு சொல்லு இருக்கு. குமரின்னு கூட சொல்லுவாங்க என்று அவன் கூற, அவனின் தமிழ் புலமையை எண்ணி அவளின் புருவம் உயர்ந்தது. ஓ, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சாகணும். நீ தமிழ்னு ஜோன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நான் காரணம் கேட்டனா? இல்லதானே? அப்ப நீயும் கேட்காத என்றிட, அவளோ வேறு வழியின்றி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். சரி, பேச்சுவாக்குல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்ற பாத்தியா? ப்ராஜெக்ட் முடிக்க ஹெல்ப் பண்றியான்னு கேட்டேன் என்றவன் மீண்டும் அங்கு வந்தே நிற்க, ஏனோ முடியாதென்று பட்டென பெண்ணவளால் கூற முடியவில்லை. அவள் அமைதியாக இருக்கவும், அவசரம் இல்ல, பொறுமையா யோசிச்சு உன் முடிவை சொல்லு என்றவன் சட்டென தன் குரலை தாழ்த்தி ஆழ்ந்த குரலில், நான் உனக்காக வெயிட் பண்றேன் என்றான் கண்ணடித்தபடி. கேமராவை வாங்கியவன் பின் கோவிலை பற்றி அவள் பேசியதைப் போலவே பேச ஆரம்பித்தான். அவள்தான் அவனது பேச்சில் உறைந்து நின்றாள். நிஜமாவே நமக்குதான் இவர் பேசுறெல்லாம் வேற மாதிரி தோணுதா? ஐயோ, மண்ட காயுதே என்று நினைத்து பெருமூச்சு விட்டவள் ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். ஆனா இவர் பேசுற ஸ்லாங் கேட்க நல்லா இருக்கு. வெள்ளக்காரன் நம்மளை விட தமிழ பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் என்று அவனின் அமெரிக்க பாணியில் பேசும் தமிழை ரசித்தாள். பிறகு அவன் வேலையை முடித்து வந்து சேர இருவரும் கீழே இறங்கினர். வண்டியை அவள் எடுக்க, அவனோ அங்கிருந்த பொம்மை கடையில் கவனம் செலுத்தியிருந்தான். ஹலோ, என்னாச்சு என்று கேட்க, அவனோ ஒரு நிமிஷம் என்றபடி பொம்மை கடையை நோக்கி விரைந்தவன் குழந்தைகள் வாயில் வைத்து கடித்து விளையாடுவதற்கென்று செய்யப்பட்ட ரப்பரால் ஆன ஒரு பொருளையும் சிறு கரடி பொம்மையையும் வாங்கி வந்தான். இது எதுக்கு என்று அவள் கேட்க, அவனோ கண்டிப்பா உனக்கில்ல என்றிட, ஐயடா ரொம்பத்தான் என்று விட்டு வண்டியை இயக்க அவனும் ஏறிக்கொண்டான். ராக்காயி தேநீர் கடையின் அன்றைய வியாபாரம் முடிந்திருக்க, கடையின் உள்ளே தேன்மொழி பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். கடையின் வெளியே இருந்த மேசையில் அமர்ந்திருந்த நேத்ரன் தேன்மொழியின் குழந்தை மகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். நேத்ரனுக்கு மகளின் மேல் கொள்ளை பிரியம். மகளும் நேத்ரனோடு ஒட்டி கொள்வான். வேலையை முடித்துவிட்டு தேன்மொழி வெளியே வரவும் தமிழும் யாஷும் அங்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது. தமிழ் நேத்ரனிடம் சொல்லாமல் யாஷுடன் சென்றது நேத்ரனுக்கு சிறு வருத்தமே. வாங்க தமிழக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சது என்றபடி தேன்மொழி கூற, முடிச்சிட்டியா? சாரிட்டி தேனு, சீக்கிரம் வரதான் நினைச்சோம், ஆனா முடியல என்றாள் தமிழ். என்ன திருமல கோவில சுத்தி காமிச்சாச்சா? முயன்று தன்னை இயல்பாக்கி கேட்டான் நேத்ரன். ஆனாலும் அவன் முகவாட்டத்தை வைத்து கண்டு கொண்ட தமிழோ, சாரி நேத்து, சொல்லிட்டு போகலாம்னு நினைச்சேன். உனக்கும் இன்னைக்கு வேலை அதிகம்னு மாமா சொன்னாரு, அதான் சொல்ல முடியாம போச்சுடே என்றாள் உண்மையான வருத்தத்துடன். அதனை காண பொறுக்காதவன், சரி டீ விடு என்றபடி யாஷை முறைத்து பார்த்தான். யாஷால்தான் இன்று தமிழ் தன்னை கண்டு கொள்ளவில்லையோ என்ற எண்ணம் அவனுக்கு. அது யாஷுக்கும் புரிய லேசாக சிரித்து கொண்டான். பின்பு நேத்திரனிடமிருந்து மகளை வாங்கியவன் தான் வாங்கி வந்த பொம்மையை எடுத்து குழந்தையிடம் கொடுக்க மகள் சிரித்தான். ஐயோ, இதெல்லாம் எதுக்கு, வேணாம் என்று தேன்மொழி பதறியபடி கூற, உனக்கு தரல, குழந்தைக்குதான். அப்புறம் கையில கிடைக்கிறதெல்லாம் வாயில வைக்கிறான், அது சேஃப் இல்ல. இதுல ரப்பர் டாய் இருக்கு, அத கொடு அவனுக்கு என்றிட, தமிழுக்கு அவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்க நேத்ரனுக்கோ வயிறு எரிந்தது. ஏற்கனவே தன் தோழி தன்னிடம் சொல்லாமல் சென்றதற்கு காரணமானவனாக யாஷ் இருக்க, இப்பொழுது மகளுக்கு அவன் உரிமையாக வாங்கி கொடுப்பது எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றியது போல் இருக்க முகத்தை பாவமாக வைத்தான். அவனின் பார்வையோ தேன்மொழியிடம் இருந்தது. நான் வாங்கி கொடுத்தா மட்டும் வாங்க மாட்டா, ஆனா இவரு வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறா என்றபடி. அதனை அறிந்த தேனோ, இல்ல சார், வேணாம், யாராச்சும் என்று அவள் இழுக்க,
யாராச்சும் கேட்டா அண்ணா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு என்று பட்டென கூறிவிட மூவருமே இதனை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு நேரம் எரிந்து கொண்டிருந்த நேத்திரனின் வயிற்றில் யாரோ ஜில்லென தண்ணீர் ஊற்றியது போன்ற உணர்வை அளித்தது யாஷின் வார்த்தைகள். தமிழுக்கும் அவன் மீது மரியாதை வந்தது. தேன்மொழியோ கண் கலங்க நோக்கினாள் அவனை. பிறகு தேன்மொழியும் தமிழும் வீட்டிற்கு கிளம்ப, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல, மறந்துடாத. யோசிச்சு சொல்றேன் என்றபடி தமிழ் சென்றிட சிரித்துக் கொண்டான். அக்கா, என்ன நடக்குது? அவர் என்ன கேட்டாரு உங்ககிட்ட? நீங்களும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. முருகர் வேலைய காட்டிட்டாரா என்று கிண்டலாக தேன் கேட்க, ஏட்டி, நீ நினைக்கிற போல ஒண்ணும் இல்ல. அவருக்கு எல்லா இடமும் நான் சுத்தி காமிக்கணுமா, அதத்தான் கேட்டாரு. நீ கற்பனை குதிரைய ஓட்டாத ராசாத்தி என்க சிரித்தபடி அவளுடன் வீட்டிற்கு சென்றாள். நேத்ரனோ, என்ன பதில், என்ன கேட்டீங்க அவகிட்ட என்றான். என் ப்ராஜெக்ட முடிக்க அவளோட ஹெல்ப் வேணும்னு கேட்டேன் என்றிட, ஓ சரி சரி என்ற நேத்ரனும் அவனுடைய வீட்டிற்கு செல்ல போக, அது இருக்கட்டும், எத்தனை நாளா ஓடுது இது என்ற யாஷின் குரல் தடுத்தது. எது ப்ரோ கேள்வியாய் நோக்கியவன், நீங்க தேன்மொழிய லவ் பண்றீங்க தானே எனவும் அதிர்ந்து நோக்கினான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உங்க லுக்குலயே தெரியுதே என்றிட அதில் சிரித்த நேத்ரன், ஆமா கரெக்ட் தான். ஆக்சுவலி நான் உங்கள அண்ணான்னு கூப்பிட நினைச்சேன். நீங்க அவள கூப்பிட சொல்லிட்டீங்க. நீயும் கூப்பிடு, இதுல என்ன இருக்கு? அது எப்படி சரியா வரும்? அவளும் அண்ணான்னு கூப்பிட்டு நானும் அண்ணான்னு கூப்பிடுறது சரி வராதே. இங்க பாரு, நீயும் அவளும் என்ன அண்ணான்னு கூப்பிடுறதுனால நீங்க அண்ணன் தங்கச்சி ஆயிடுவீங்களா என்ன? இல்லதானே. இதெல்லாம் நம்ம உணர்வுகள் சம்பந்தப்பட்டது மட்டும்தான். கூப்பிடுற முறையில ஒண்ணும் இல்ல. எனக்கு தேனு மேல ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வந்துச்சு. அதனால அண்ணான்னு கூப்பிட சொன்னேன். உனக்கு என் மேல பிரதர் ஃபீலிங் வந்தா நீயும் தாராளமா கூப்பிடு. அவ உன்ன அண்ணான்னு கூப்பிட்டாதான் தப்பு என்று அவன் சிரிக்க, ஐயோ, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்கள நான் அண்ணான்னு கூப்பிட்டுக்கிறேன். அது சரி, கேட்டதுக்கு பதில காணோமே என்றிட நேத்ரனோ பெருவிரலால் மண்தரையில் கோலம் போட ஆரம்பித்தான். ஓ, ரொம்ப லவ்ஸோ? ரொம்ப ரொம்ப என்று வெட்கப்பட்டவன் கூற ஆரம்பித்தான்.